அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஎன்ஏல இருக்கக்கூடிய மேட்ரஸ் வந்து இன்னைக்கு பார்த்துருவோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18/7/2025 வெள்ளிக்கிழமை. ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாட்டின் தூய்மையான நகரம் இந்தூர் 8வது ஆண்டாக சாதனை அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தூய்மையான கிளீன் சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்வே எடுத்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இந்த கிளீன் சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்தூரை வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது தொடர்ந்து 8வது ஆண்டாக செலக்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதான் இதில் கொடுத்துருக்குறாங்க. நாட்டின் மிக தூய்மையான நகரமாக மத்திய பிரதேசத்தின் இந்தூர் தொடர்ந்து 8வது ஆண்டாக இந்த தேர்வாயிருக்கிறதா இந்த பாயிண்ட்ல வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு இந்த இதை வந்து ஆண்டுதோறும் நடத்தும் தூய்மை கணக்கெடுப்பு. ஸோ இதுக்கு பேர் என்னன்னா ஸ்வச் சர்வக்ஷான் அப்படிங்கிறது இதனுடைய இந்தி நேமு. ஸோ இதுதான் கேட்பேன். ஸ்வச் சர்வக்ஷான் அப்படிங்கிறது என்னன்னா தூய்மை கணக்கெடுப்பு அப்படிங்கிற மீனிங்ல பொருள்படும். ஸோ அதனுடைய முடிவுகள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தூய்மையில் தொடர்ந்து சிறந்து விளங்கும் நகரங்களுக்கு இந்த ஆண்டு புதிதாக சூப்பர் ஸ்வச் லீக், அதாவது சூப்பர் ஸ்வச் லீக் என்ற பிரிவில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது தூய்மையில் தொடர்ந்து சிறந்து விளங்கக்கூடிய நகரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு புதிதாக சூப்பர் ஸ்வச் லீக் அப்படிங்கிற பிரிவு வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அதன்படி இப்பிரிவில் இந்தூர் வந்து முதல் இடத்துலையும், குஜராத்தை சேர்ந்த சூரத் வந்து 2ஆம் இடத்தையும், மகாராஷ்டிராவை சேர்ந்த நேவி மும்பை வந்து 3ஆம் இடம் வந்து பிடிச்சிருக்கிறாங்க. இதுல சூப்பர் ஸ்வச் லீக் அப்படிங்கிறதுல இந்த 3 பேர் பிடிச்சிருக்கிறாங்க. அடுத்தபடியா இதே பிரிவில் 3 லட்சம் முதல் 10 லட்சம் மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் அடுத்த கேட்டகிரி, 3 லட்சத்திலிருந்து 10 லட்சம் மக்கள் தொகை கொண்ட கேட்டகிரியில வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த நொய்டா வந்து முதல் இடத்துலையும், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யூனியன் பிரதேசமான சண்டிகர் 2வது இடத்தையும், கர்நாடகத்தை சேர்ந்த மைசூர் வந்து 3ஆம் இடமும் வந்து பிடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியா ஸ்வச் சாகர் பிரிவு அப்படிங்கிற ஒன்று கொண்டு வராங்க. ஸ்வச் சாகர் பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா அகமதாபாத் முதலிடம் பிடிக்கிறாங்க. அப்படின்னு என்னன்னா 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்களுக்கு இடையே ஏற்படுத்தப்பட்ட அந்த சர்வே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வச் சாகர் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தை சேர்ந்த அகமதாபாத் முதலிடம் பிடிக்கிறாங்க. மத்திய பிரதேசத்தை சேர்ந்த போபால் 2ஆம் இடம், உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த லக்னோ வந்து 3ஆம் இடம் வந்து பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ 14 கோடி மக்கள் இதில் வந்து பங்கேற்றிருக்கிறதா சொல்றாங்க. அதாவது ஸ்வச் செயலி அல்லது மை கவ் மற்றும் சமூக ஊடக வலைதளம் மூலம் நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 4500க்கும் மேற்பட்ட நகரங்களை சேர்ந்த 14 கோடி மக்கள் இந்த கணக்கெடுப்புல வந்து ஓட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுல இருந்து தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த நகரங்கள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவ்வளோ இன்னைக்கு இந்த ஒரு நியூஸ் தான். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.